அலெக்சாண்டர் கௌகமெலா போரில் டேரியஸை முற்றிலும் விரட்டி பெர்ஷிய பேரரசின் இதய நகரங்களை கைப்பற்றிய போது உலகம் முழுவதும் அவனது பெயர் அதிர்வெண் போல ஒலித்தது. பாபிலோன், சுசா, பெர்சபோலிஸ் ஆகிய நகரங்களின் செல்வம் இப்போது அவனது கையிலே. ஒரு மனிதன் வாழ்நாளில் அடைய முடியாத புகழை, செல்வத்தை, அதிகாரத்தை அவன் இளம் வயதிலேயே பெற்றிருந்தான். ஆனாலும் அவனது மனம் அதில் நிறைவடையவில்லை. ஏனென்றால் அவன் மனதில் எப்போதும் ஒரு கேள்வி ஒலித்துக்கொண்டே இருந்தது. உலகின் முடிவு எது? எவ்வளவு தூரம் சென்று வெற்றி பெற முடியும்? அந்த கேள்விக்கான பதிலை தேடி அவன் தன் படையினருடன் கிழக்கை நோக்கி முன்னேற துவங்கினான். இந்த பயணம் சாதாரணமான ஒன்று அல்ல. அவர் இப்போது நுழைந்தது இந்தியாவின் எல்லைக்கு அருகிலான பகுதிகளே. அப்போது இந்தியா பல ராஜ்யங்களாக பிரிந்திருந்தது. பெர்ஷிய பேரரசின் கிழக்கு எல்லை சிந்து நதி வரைக்கும் இருந்தது. அதை தாண்டினால் புதிதாக அறியப்படாத ஒரு நிலம். அலெக்சாண்டருக்கு அந்த பகுதிகள் பற்றி முழுமையான தகவல் கிடைக்கவில்லை. ஆனால் அவனுக்கு வந்த செய்திகள் அனைத்தும் அவனை மேலும் கவர்ந்தன. அங்கே யானைகள் இருக்கின்றன. அந்த யானைகள் ஒரு படையை முழுவதும் நசுக்கிவிடும் என்று அவனுக்கு எச்சரிக்கையும் வந்தது. ஆனால் அலெக்சாண்டர் அந்த யானைகளை வெல்வதே தன் புகழை இன்னும் பெரிதாக்கும் என்று எண்ணினான். முதலில் அவன் சிந்து நதியை தாண்டினான். அந்த பகுதியில் சில சிறிய ராஜ்யங்கள் இருந்தன. சிலர் அவனை எதிர்த்தார்கள், சிலர் உடனே சரணடைந்தார்கள். எங்கு சென்றாலும் அலெக்சாண்டர் தனது வழக்கமான அரசியலையே கையாண்டான். என்னை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு தீங்கு இல்லை, என்னை எதிர்த்தால் நகரமே அழிந்துவிடும் என்று எச்சரித்தான். அதனால் பலர் போராடாமல் சரணடைந்தார்கள். ஆனால் சில நகரங்கள் சண்டையிட்டார்கள். அவற்றை அவன் கடுமையாகவும் அடக்கினான். இந்த கொடூரமும் இரக்கமும் கலந்த அரசியல்தான் அவனை முன்னேற்றியது. இந்த பயணத்தின் உச்சம் கிமு 326 நடந்த ஹைடாஸ்பஸ் நதிக்கரையில் நடந்த போர்தான். அந்த போரின் எதிரி இந்தியாவின் புகழ்பெற்ற மன்னன் போரஸ். இவர் உயரமானவர், வலிமையானவர், யானைகளின் படையுடன் புகழ்பெற்றவர். அவர் அலெக்சாண்டருக்கு சவாலாக நின்றார். போரின் முன்னேற்பாடே அலெக்சாண்டருக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. நதி வெள்ளம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. எதிர்க்கரையிலே போரஸ் தனது படையையும் யானைகளையும் நிறுத்தி வைத்திருந்தான். அந்த காட்சியை பார்த்த மாசிடோனியர்கள் பலரும் அஞ்சி நின்றார்கள். ஆனால் அலெக்சாண்டர் தந்திர அறிவை பயன்படுத்தினான். இரவு நேரத்தில் தனது படைகளை பிரித்தான். சிலரை அங்கு வைத்து போருக்கு தயாராக இருப்பது போல நடித்தான். ஆனால் அவனும் தன்னுடைய முக்கியமான படையினரும் இருட்டின் மேலே தூரம் சென்று மற்றொரு இடத்தில் நதியை தாண்டினார்கள். காலை வெளிச்சத்தில் போரஸ் எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து அலெக்சாண்டர் தோன்றினார். அதுவே போரின் நிலையை மாற்றியது. போரஸ் தனது யானைகளை கொண்டு தாக்க துவங்கினான். அவை போர்க்களத்திலே அச்சமூட்டியது. குதிரைகள் அவற்றை பார்த்து பீதி கொண்டன. சிப்பாய்களோ நடுங்கினார்கள். ஆனால் அலெக்சாண்டர் தனது வீரர்களுக்கு உற்சாகம் தந்தான். இது வெறும் மிருகம்தான், இதை நம்மால் வெல்ல முடியும் என்று கூறினான். பலாங்ஸ் வீரர்கள் தங்களின் நீண்ட ஈட்டிகளை பயன்படுத்தி யானைகளின் மீது தாக்கினார்கள். குதிரைப்படைகள் பக்கவாட்டில் நுழைந்து தாக்கினார்கள். கடுமையான சண்டையில் யானைகள் தங்களின் சொந்த வீரர்களையே மிதித்து அழித்தன. போரின் முடிவில் போரஸ் தோற்றுவிட்டார். ஆனால் அவர் கடைசி வரை வீரத்தோடு போராடினார். அவர் காயங்களால் சோர்ந்து பிடிக்கப்பட்டார். அவரை அலெக்சாண்டரிடம் கொண்டு வந்தார்கள். அப்போது நடந்த உரையாடல் வரலாற்றில் புகழ்பெற்றது. அலெக்சாண்டர் கேட்டான், நான் உன்னை எப்படி சிகிச்சை செய்ய வேண்டும்? போரஸின் பதில் ஒரு அரசனை போல் என்று கூறினார். அந்த வார்த்தைகள் அலெக்சாண்டரை ஆச்சரியப்படுத்தியது. அவன் உடனே அவருக்கு மீண்டும் அந்த நாட்டை ஆட்சி செய்ய அனுமதி அளித்தான். அதற்கு மேலாக இன்னும் பெரிய பகுதியை அவருக்கு கீழும் கொண்டு வந்தான். இந்த சம்பவம் அலெக்சாண்டரின் தனித்துவத்தை காட்டுகிறது. அவன் வெற்றி பெற்ற பிறகு எதிரியை முழுமையாக அழிக்கவில்லை, அவரை மரியாதையோடு நடத்தினான். அதனால்தான் பலர் அவனை விரைவில் ஏற்றுக்கொண்டார்கள். போரஸின் சம்பவம் இன்று வரை அரசனின் மரியாதையை மதித்த அரசன் என்ற சின்னமாகவும் திகழ்கிறது. இந்தியாவில் அலெக்சாண்டர் இன்னும் மேலும் செல்வதற்கு விரும்பினான்.
அவனது மனதில் கங்கை ஆறு வரை செல்வது, அதற்கு பின்பு இன்னும் கிழக்கு நோக்கி செல்வது என்ற எண்ணங்களும் இருந்தன. ஆனால் அவனது சிப்பாய்கள் இப்போது சோர்ந்து போயிருந்தார்கள். பல ஆண்டுகள் தொடர்ந்து போராடி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் நடைபயணம் செய்திருந்தார்கள். வெப்பம், மழை, பசியின் துன்பம், போரின் சோர்வு இவை அனைத்தும் அவர்களை நசுக்கி இருந்தது. கங்கை நோக்கி செல்ல வேண்டும் என்ற அலெக்சாண்டரின் கட்டளையை அவர்கள் முற்றிலும் மறுக்கவும் துவங்கினார்கள். நாங்கள் இனி போர் செய்ய மாட்டோம், இங்கேயே நிறுத்துவோம் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். போரஸ் மன்னனின் வீரத்தை வென்றதற்கு பின்பு அலெக்சாண்டரின் கண்கள் கங்கையை நோக்கி திரும்பியது. அந்த பகுதியில் இருந்த நந்த அரசர்கள் பல லட்சம் வீரர்களும் பல ஆயிரம் யானைகளும் கொண்டிருப்பதாக கதைகள் இருந்தன. இந்த செய்திகள் மாசிடோனிய சிப்பாய்களை பயமுறுத்தியது. போரஸ் காட்டிய சில நூறு யானைகளையே சமாளிப்பது எவ்வளவு கடினமாக இருந்தது. ஆயிரக்கணக்கான யானைகளுடன் எப்படி போராடுவோம் என்று அவர்கள் சிந்திக்க துவங்கினார்கள். அந்த சூழலில் அலெக்சாண்டர் தனது சிப்பாய்களை ஒன்று கூட்டி உரையாற்றினான். நீங்கள் இன்று வரை என்னுடன் வந்திருப்பது வரலாற்றின் பெருமை. நம்மை விட யாரும் பெரிய படைகளை வெல்லவில்லை. இன்னும் சில அடிகள் முன்னேறினால் உலகம் முழுவதும் அழிக்க முடியாத பெயரை நாம் சம்பாதிக்கலாம். கங்கை ஆற்றை அடைந்தால் சூரியன் உதிக்கும் எல்லையையும் நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவோம். உங்கள் பெயர் எப்போதும் நிலைத்திருக்கும் என்று கூறினான். ஆனால் அந்த வார்த்தைகள் சிப்பாய்களின் சோர்வை தணிக்கவில்லை. அவர்கள் ஒருமனதாக கூறினார்கள், நாங்கள் இனி முன்னேற மாட்டோம். எங்கள் எலும்புகளும் சதை பகுதிகளும் இனி தாங்காது. நாங்கள் வீடு திரும்ப போகிறோம். அந்த தருணத்தில் வரலாற்றில் முதல் முறையாக அலெக்சாண்டரின் படை நேரடியாக கட்டளையை மறுத்தது. அவர் எவ்வளவு வற்புறுத்தினாலும் அவர்கள் உறுதியாக நின்றார்கள். அலெக்சாண்டரின் மனம் உடைந்தாலும் கூட அவர் ஒரு உண்மையை புரிந்து கொண்டார். நான் உலகை வெல்ல முடியும், ஆனால் என் படை வீரர்களின் மனதை வெல்லாமல் எதையும் செய்ய முடியாது. எனவே அவர் பின்வாங்க தீர்மானித்தார். ஆனால் பின்வாங்கும் பயணமே அவர்களது வாழ்க்கையின் மிக கொடூரமான சோதனையாக மாறியது. முதலில் அவர்களில் சிலர் கப்பலில் சிந்து நதியின் வழியாக பின்வாங்கினார்கள். மற்றவர்கள் நிலத்தின் வழியாக நடந்தார்கள். அவ்வழியில் சந்தித்த நகரங்கள், பழங்குடிகள், காடுகள் என அனைத்தும் அவர்களின் நினைவில் பதிந்துவிட்டது. எங்கும் முழுமையான உணவு இல்லை. எங்கும் பாதுகாப்பான நீர் கிடைக்கவில்லை. அவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் அவர்களுக்கு வலியுடன் இருந்தது. ஆனால் அந்த கடினமான பயணத்தில் மிகப்பெரிய சோதனை என்றால் ஹெட்ரோசியா பாலைவனம்தான். அந்த பாலைவனம் வெப்பத்தின் சின்னம். பகலின் மணல் நெருப்பு போல எரிந்தது, இரவிலோ பனி போல குளிர்ந்தது. நீர் எங்குமே கிடைக்கவில்லை. ஆயிரக்கணக்கான சிப்பாய்கள் தாகத்தால் விழுந்து உயிர்ந்தார்கள். விலங்குகள், சுமைகள் என அனைத்தும் மணலில் புதைந்தன. ஒரே நாளிலே நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்தார்கள். அந்த சூழலில் அலெக்சாண்டர் தானும் தனது சிப்பாய்களுடன் துன்பப்பட்டான். ஒரு முறை ஒரு சிறிய பானையிலே தண்ணீர் கிடைத்தது. அதை அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த தண்ணீரை பார்த்தார். தனது சிப்பாய்களின் கண்களில் இருந்த தாகத்தையும் பார்த்தார். ஆக அதை தரையில் ஊற்றிவிட்டார். உங்களுக்கு தண்ணீர் இல்லை என்றால் எனக்கும் தண்ணீர் இருக்கக்கூடாது. நாம் எல்லோரும் ஒன்றாகவே சிரமப்படுவோம் என்று கூறினார். அந்த செயல் அவரின் வீரர்களின் மனதை பிளந்தாலும் அவருக்கு அவர்கள் மீண்டும் உயிரோடு தாங்கும் வலிமையையும் கொடுத்தது. ஆக பல மாதங்கள் அந்த பாலைவனத்தில் சோதனைகளை அனுபவித்ததற்கு பின்பு அவர்கள் எப்படியோ உயிருடன் வெளியே வந்தார்கள். எத்தனை ஆயிரம் பேர் பின்வாங்கிய பயணத்தில் இறந்தார்கள் என்பதை வரலாற்று ஆசிரியர்களால் கூட கணக்கிட முடியவில்லை. சிலர் 10 ஒருவர் மட்டுமே உயிருடன் மீண்டார்கள் என கூட கூறுகிறார்கள். ஆக இந்த பின்வாங்கும் பயணம் அலெக்சாண்டரின் கனவுகளை சிதைத்தது. அவர் உலகின் எல்லைகளை வெல்ல விரும்பினார். ஆனால் அவரது சிப்பாய்கள் மனித உடம்பின் எல்லைகளை நினைவூட்டினார்கள். அவர்கள் புகழை காட்டிலும் உயிரை தேர்ந்தெடுத்தார்கள். இந்த உண்மைதான் அவரது கிழக்கு பயணத்தின் முடிவையும் அறிவித்தது. ஆனால் அதே நேரத்தில் இந்த சோதனை அலெக்சாண்டரின் மகத்துவத்தையும் காட்டியது. அவர் தனது வீரர்களோடு இறுதி வரை துன்பப்பட்டார். அவர்களின் வேதனையை பகிர்ந்து கொண்டார். அவர் வெறும் அரசன் அல்ல, அவர்களோடு உயிரை பகிர்ந்து கொண்ட தலைவன்.
பெரும் துன்பங்களால் நிறைந்த ஹெட்ரோசியா பாலைவனத்தை தாண்டி தனது படையுடன் உயிருடன் மீண்ட அலெக்சாண்டர் கிழக்கு பயணம் இங்கேயே நிறைவடைந்தது என்பதை உணர்ந்துவிட்டார். அந்த கடுமையான சோதனைகள் அவரை சோர்வடைய செய்திருந்தாலும் இன்னும் அவருடைய உள்ளம் பெரும் பேரரசு கனவுகளால் எரிந்து கொண்டே இருந்தது. உலகின் எல்லைகளை அடைய முடியாததை அவர் உணர்ந்திருந்தாலும் அவர் கைப்பற்றிய பரந்த நிலப்பரப்புகள் அவரை வரலாற்றில் யாருமற்ற இடத்தில் நிறுத்தியிருந்தது. இப்போது அவர் மேற்கே திரும்பி தனது பேரரசை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடிவு செய்தார். அந்த பயணத்தின் இறுதி கட்டமாக அவர் பாபிலோனில் வந்து தங்கினார். பாபிலோன் அப்போது செல்வ செழிப்பின் சின்னமாக இருந்தது. பெர்ஷிய மன்னர்களின் அரண்மனைகளும் வானத்தை எட்டும் கோபுரங்களும் செல்வத்தின் குவியல்களும் அங்கு இருந்தன. அலெக்சாண்டர் அங்கு நுழைந்ததும் மக்கள் அவரை வெற்றியாளனாக மட்டுமல்ல, தெய்வத்தின் வாரிசாகவும் வரவேற்றார்கள். அவர் அங்கு இருந்த சில மாதங்களில் பேரரசின் ஒவ்வொரு பகுதிக்கும் நிர்வாகிகளை நியமித்தார். கிரேக்கர்களையும் உள்ளூர் மக்களையும் சேர்ந்தே ஆட்சியில் வைத்தார். ஒரே பேரரசு ஒரே உலகம் என்ற தனது கனவை அவர் பாபிலோனில் இருந்தே நிறைவேற்ற விரும்பினார். ஆனால் அந்த பெரும் கனவும் முழுமையடையவில்லை. கிமு 323 ஆண்டில் 32 வயதிலேயே அலெக்சாண்டரின் உடல்நிலை திடீரென குறைய ஆரம்பித்தது. ஒருவிதமான காய்ச்சல் அவரை வாட்டியது. சிலர் அது மலேரியா என்றும், சிலர் அது வயிற்றில் ஏற்பட்ட தொற்று என்றும், சிலர் அது நஞ்சு கலந்த கொலை முயற்சி என்றும் கூறுகிறார்கள். உண்மையில் என்ன நடந்தது என்பதை வரலாறு இன்று வரை தெளிவாக சொல்லவில்லை என்றாலும் சில நாட்கள் கடுமையாக போராடியதற்கு பின்பு பாபிலோனின் அரண்மனையிலேயே அவர் உயிரை விட்டார். அவரது இறுதி தருணங்கள் மிகுந்த நாடகமாகவே இருந்தன. வரலாற்று ஆசிரியர்களின் குறிப்புப்படி அவர் தனது படை வீரர்களை ஒவ்வொருவராக உள்ளே அழைத்து அவர்களை பார்த்து பேச முடியாத போதும் கண்களில் கண்ணீர் வழிந்தவாறு அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் அவரது படுக்கையின் அருகே சென்றபோது அவருடைய கையை தொட்டு எங்கள் அரசன் வாழ்க என்று அழுதார்கள். அது மக்கள் மற்றும் மன்னனுக்கு இடையே இருந்த அன்பின் உச்சமாகவே இருந்தது. அவரது மரணம் பேரரசை தலைவரில்லாமல் ஆக்கியது. அவர் தனது வாரிசை பற்றி தெளிவாக எதையும் சொல்லவில்லை. சிலர் அவர் சிறந்தவன், ஆட்சி செய்யட்டும் என்று கூறியதாகவும், சிலர் அவர் தனது நண்பர் பெர்டிக்கஸுக்கு பேரரசை ஒப்படைத்ததாகவும் எழுதினார்கள். ஆனால் உண்மையில் அவர் விட்டு சென்றது உலகின் மிகப்பெரிய பேரரசு. ஆனால் அதை வழிநடத்த யாருமே இல்லை. அந்த பேரரசு உடனே பிளவுபட்டது. அந்த தளபதிகள் தத்தம் பகுதிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். சிலர் எகிப்தை, சிலர் ஆசியாவை, சிலர் கிரேக்கத்தை பிடித்தார்கள். அவர்களுக்குள் உள்நாட்டு போர்கள் நடந்தன. அலெக்சாண்டர் கனவு கண்ட ஒரே உலக பேரரசு சிதறிப்போனது. ஆனால் அந்த சிதறிய பகுதிகளின் வழியாகவே கிரேக்க நாகரிகமும் கலாச்சாரமும் உலகெங்கும் பரவியது. அவரது மரபு அதில்தான் இருந்தது. அவர் வென்ற பகுதிகளில் கிரேக்க மொழி, கலை, தத்துவம், அறிவியல் என அனைத்தும் கலந்தது. அலெக்சாண்ட்ரியா நகரம் நூற்றாண்டுகளுக்கு அறிவியல் மையமாகவும் இருந்தது. அவரது பேரரசின் காரணமாக கிரேக்கமும் கிழக்கின் நாகரிகங்களும் ஒன்றிணைந்தன. அதுவே பின்பு ஹெலனிஸ்டிக் காலம் என்றும் வரலாற்றில் அழைக்கப்படுகிறது. இன்று வரை அலெக்சாண்டரின் பெயர் மனித வரலாற்றின் மிகப்பெரிய தலைவர்களில் ஒன்றாகவே நினைவு கொள்ளப்படுகிறது. 32 வயதிலேயே உலகின் பெரும்பகுதியை வென்றவன். ஆனால் அவனுடைய கனவை முழுமையாக நிறைவேற்றாமல் விட்டு சென்றான். அவரது வாழ்க்கை வெற்றியின் உச்சத்தையும் மனிதனின் எல்லையையும் ஒன்றாக காட்டுகிறது. அவர் தன்னுடைய பேரரசை நிரந்தரமாக வைத்திருக்க முடியவில்லை. ஆனால் அவர் எழுப்பிய புகழ், அவர் விதைத்த கலாச்சாரம், அவர் கொண்டு வந்த மாற்றங்கள் அவை உலக வரலாற்றில் என்றும் நிலைத்திருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது.